சுமந்து எங்களை நல் வழிகளில் நடத்துகிற நல்ல தேவன் அவர். ஆமென். சங்கீதம் 30வது வசனம் 4-5 படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. ஆமென். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். அப்படியாய்ப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. அவர் எங்கள் மீது கோபம் கொண்டாலும் அவர் எங்களுக்கு ஆனந்த களிப்பை எங்களுக்கு கொடுத்து விடியற் காலத்திலே எங்களை அபிஷேகம் பண்ணி அவருடைய சன்னிதானத்திலே எங்களை ஆற்றி தேற்றி எங்களை தயார்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருடைய கோபங்கள் ஒரு நிமிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தராக இருப்பதனால் அவர் கோபப்படுவார். ஆமென். அவர் எங்களுடைய தகப்பன் அல்லவா. தன்னுடைய பிள்ளைகள் தவறுகள் செய்யும் பொழுது அவர் அவர் கோபப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென். கோபப்பட்டு அவர் சிருஷ்டிக்கிறவராய் இருக்கிறார், எங்களை தண்டனைக்குள்ளாக்கி. ஏனென்றால் பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கமுடைய தேவன் அவர். ஆமென். அப்படியாய்ப்பட்ட தெய்வத்தை நாங்கள் கொண்டுள்ளோம். இந்த நாளிலும் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தும்படியாக எப்படியெல்லாம் எவ்வண்ணமாக எங்களை சுமந்து கொண்டு வந்தாரோ, இந்த கடந்த நாட்களிலே ஒரு தாய் தகப்பன் எப்படியெல்லாம் ஒரு மாமிச பிரகாரமாக எங்கள் மீது அன்பு கூறுவார்களோ அதை விட அதிகமாக எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் அவர். ஆமென். அப்படியாப்பட்டவரை நாங்கள் கொண்டுள்ளோம். அவரை செய்த நன்மைகளை எண்ணி நன்றிகளை செலுத்தி இந்த மாதம் முழுவதையும் நாங்கள் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தியானம் செய்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இந்த மாதம் முழுவதுமாக எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்னும் ஒரு ஆண்டவரை மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கூட்டு கொடுக்குறீங்கப்பா. தகப்பனை நீர் எவ்வளவு பெரிய நல்லவர் ஆண்டவரே. அப்பா, ஒரு நன்மையும் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா, எங்களில் ஆண்டவரே எந்த நன்மையும் இல்லாத பொழுது ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். தீமை செய்கிறவர்களாக காணியாட்சிக்கு புறம்பாய் இருக்கிற எங்களை ஆண்டவரே நீ தேடி வந்து அரவணைத்து உம்முடைய பிள்ளை என்றும் அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாய் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. தேவரீர் ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கோபங்கள் ஒரு நிமிஷமா இருந்தது தான் ஆண்டவரே, அது உண்மைதானப்பா. ஆனாலும் ஆண்டவரே விடியற் காலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாய் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் சம்பூரணமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களின் தேவைக்கு ஏற்பவாறு ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் வாக்கு தத்தங்களை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை அந்த வழியிலே நடத்தி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அபிஷேகங்களை கொடுத்து அந்த வாக்குகள் நிறைவேறும் வரை நீர் கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் என்பதை நிரூபித்து காட்டினீர் அப்பா. அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்குகளை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை வெறுமனை விட்டுவிடவில்லை, அதற்கேற்ற பலனை கொடுத்தீங்க, அதற்கேற்ற வார்த்தையை கொடுத்தீங்க, திடனை கொடுத்தீங்க அப்பா. உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் நிலை நிற்கும் பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடித்து ஆண்டவரை ஜெபித்து ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை கடந்த நாட்களில் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் எங்களை முற்று முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். தேவன் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்த போவதல்ல, நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை நடத்த போவதல்ல, நாங்கள் எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த போவதல்லப்பா. நாங்கள் எங்களுடைய பிசினஸையோ எங்கள் வேலைகளையோ எங்கள் படிப்புகளையோ நாங்கள் நடத்த போவதல்லப்பா. நீங்கள் நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் ஞானவான் என்று நான் என்னை எண்ணிக்கொள்வேன் என்றால் நான் என்னை ஏமாற்றுகிறவனாய் இருப்பேன் ஆண்டவரே. என்னை நீதிமான் என்று நான் பறைசாற்றுவேன் என்றால் அந்த பரிதாபமாக என்னை விட இந்த பூலோகத்திலே
எவனும் கிடையாது ஆண்டவரே. நான் பரிசுத்தவான் என்று சொல்லுவேன், நான் பாவம் இல்லாதவன் என்று சொல்லுவேனால் ஆண்டவரே, அப்படியாப்பட்ட ஒரு ஈனப்புறவியாய் ஆண்டவரே நான் இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. என்னையே நானே மாற்றாத வண்ணம் தகப்பனே, உம்முடைய நியாயத்தின்படி, உம்முடைய நீதியின்படி, உம்முடைய நியமங்களின்படி, உம்முடைய கட்டளைகளின்படி ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களை வழிநடத்தும்படியாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் நல்ல குயவனாய் இருப்பதனால் நாங்கள் உம்முடைய களிமண்கள் என்பதை நாங்கள் மறுபடியும் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் ஆண்டவரை நீர் வணைந்து உம்முடைய ராஜ்யத்தில் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த களிமண்ணிலே ஆண்டவரை ஏதேனும் தூசிகள், ஏதேனும் கற்கள், ஆண்டவரை ஏதேனும் விஷமத்தனங்கள், ஆண்டவரை இந்த உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இச்சைகள் ஆண்டவரை கலந்து கொண்டிருக்குமாக இந்த வேலையிலே ஆண்டவரை நீர் மறுபரிசீலனை செய்து இது வந்த வேலையை ஆண்டவரை யாவற்றையும் நீர் எடுத்து போடும்படியாக ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. மறுபடியும் ஆண்டவரை இந்த மண்ணை பிசைந்து ஆண்டவர் உமக்கேற்ற பாத்திரமாய் நீர் வளைந்து கொள்ளும்படியாக எங்களை முற்று முழுவதுமாய் ஆண்டவரை எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே அப்பா, நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க போவதில்லை அப்பா. இந்த மாசத்துல ஆண்டவரே நீங்க என்ன சொல்லுறீங்களோ, நீங்க எதை செய்ய சொல்லுறீங்களோ அதை நாங்க செய்ய ஆண்டவரே என் தகப்ப நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக்குகிறோம் இந்த ஆண்டவரே இந்த நேரத்தில் முற்று முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை முச்சம் தலைமுத உள்ளங்கால் வரை வெறுமையாக்கி ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவ பலியாய் நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை பயன்படுத்துவீராக, நீர் எங்களை உருவாக்குவீராக ஆண்டவரே. I want to remind that again, Lord, that this is not our planning, this is not our focus, Father. It's yours, Lord. It's yours. It's depend on you, Father. This whole month we are giving into your mighty hand, Lord. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். அவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நாங்கள் ஒப்பு கொடுப்போம் அவரிடத்திலே இந்த பாடல்கள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிவனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிவனை கண்டடைவோம், மனதின் காரியம் நீங்கிடவே சமாதானம் தந்தார், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தந்தார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும்
என் பாரங்கள், ஆண்டவரே சுமைகள், ஆண்டவரே நான் என்னால் முடியாத அளவு சுமக்கும் சுமைகள் எல்லாவற்றையும் சமூகத்திலே நான் இறக்கி வைக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா, என்னால் இயலாத காரியங்கள் எதுவாக காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் ஒன்று செய்ய போகிறேன் அப்பா, நான் உண்மை நம்பி நான் ஜீவிக்க போகிறேன். ஆண்டவரே உண்மை மாத்திரம் நான் பின் செல்ல வரப்போகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே ஆடு தன்னுடைய ஆண்டவரே மேய்ப்பரின் சத்தத்தை கேட்கும் அல்லவா? ஆண்டவரே நீர் முன் செல்லும் பொழுது உம்முடைய ஆடுகளாகிய நாங்கள் ஆண்டவரே உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எங்களை தாழ்த்தி ஆண்டவரே அடிபணிந்து ஆண்டவரே உண்மை நாங்கள் பின்பற்ற போகிறோம். கர்த்தாவே நீர் எப்படியெல்லாம் நீர் எங்களை நடத்த விருப்பம் கொண்டிருக்கிறீரோ, எந்த இடத்தில் பசுமையான புல்வெளியில் நீர் எங்களை வழி நடத்த போகிறீர்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் உம்மண்டை வந்து சேர்ந்து ஆண்டவரே அமர்ந்த தண்ணீரண்டை ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளவும் மன்னாவாகி ஆண்டவரே அந்த பசும்புள்ளை மேய்ச்சல் அடையவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்துங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கானாலும் சரி, ஆண்டவரே செங்கடலானாலும் சரி, அக்னி சூளையானாலும் சரி, எதுவானாலும் சரி, என் தேவன் நீர் என்னோடு இருப்பதனாலே ஆண்டவரே எங்களுக்கு கலக்கம் இல்லை, பயம் இல்லை. ஆண்டவரே அந்த ஓங்கிய புயா ஆண்டவரே எங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் வருடம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எரேமியாவோடு கூட இருந்த அந்த ஓங்கிய புயம் ஆண்டவரே ஆண்டவரே அவன் செய்த காரியங்களை ஆண்டவரே ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாக அவன் செய்தான் அல்லவா? ஏனென்றால் உம்முடைய கரம் ஆண்டவரே அந்த மனிதனோடு கூட இருந்ததனாலே அவன் செய்தது எல்லாம் வாய்த்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தை எங்கள் மீது வைப்பீராக. ஆண்டவரே ஒரு விடாப்பிடியான மனுஷன் ஆண்டவரே யாக்கோபு என்றவன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தாலே ஒழிய ஆண்டவரே நாங்கள் உங்களை விடுவதில்லை என்று அடம்பிடித்தான் அல்லவா? அதே போல ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை இந்த மாதத்தில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் அப்பா. என் தகப்பன் ஆண்டவரே எங்கள் எல்லைகளை நீர் பெரிதாக்கியே ஆக வேண்டும். ஆண்டவரே எங்கள் எல்லைகளை ஆண்டவரே நீர் விசாலமாக்கி இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொண்டு பெருகும்படியாக என் தகப்பன் ஆண்டவரே அரண்களை நிர்மூலமாக்கி தகர்த்து ஆண்டவரே அப்பா ஆலயத்தின் பிரகாரத்தில் இருந்து வலுந்தோடும் ஆண்டவரே அந்த பரிசுத்த நீரூற்று ஆண்டவரை புரண்டு ஓடத்தக்கதாய் ஆண்டவரை ஓடுகிற இடமெல்லாம் ஆண்டவரை உமக்கு சொந்தமாகும்படியாக ஆண்டவரே ஆங்காங்கே ஆண்டவரே ஜந்துக்கள் மரங்கள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே நேரத்துக்கு கனி கொடுக்கவும் ஆண்டவரை வாழ்நாளிலே ஒரு திருப்தியை காணத்தக்கதாக ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரை எங்களுக்கு நினைப்பாக மாறட்டும். ஆண்டவரே நிந்தனைகளை புரட்டி போடுகிற மாதமாய் ஆண்டவரை நீதியின் பாதைகளில் எங்களை தகப்பன் வழிநடத்துகிற பாதையாய் ஆண்டவரை இந்த மாதமாய் மாறட்டும். ஐயா உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அந்த காக்கும் கரத்தை நோக்கி பார்ப்போம், பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நேசரை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நேசரை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நேசரை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நேசரை.
கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நேசரை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நேசரை. அந்த நாமத்தை ஒன்றையே நாங்கள் நம்புகிறோம். தகப்பனே ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நாங்கள் பைத்தியமாய் தோன்றலாம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே அப்பா, நாங்கள் நம்பி இருக்கிற ஒரே நாமம், இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் கொண்டுள்ள அந்த நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. கண்மலைகளை பெயர்க்கும்படியாக ஏற்ற காலத்தில் ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துகிற காரியத்திற்காக ஆண்டவரே உம்முடைய ஓங்கிய உயர்த்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்கத்தக்கதாய் நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. ஏற்ற வேளையில் கண்மலைகளை பிளந்து ஜீவ நீரூற்றை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் தயார்படுத்தி கொண்டு வரும் இந்த காலங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனை நிந்தனைகள் ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வந்த பொழுதும் எதிரியானவன் கை தூக்கி காட்டாத வண்ணம் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தீர். என் நீதியின் தேவன் என்னோடு கூட இருந்து நியாயாதிபதியாய் ஆண்டவரே நீர் வலம் வந்தீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த ஜீவியம் ஆண்டவரே உமக்கென்று வாழத்தக்கதாய் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துங்க இந்த மாதம் முழுவதும் அப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பியுள்ளோம். உண்மை பின்பற்றுகிற ஆடுகளாய் ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆண்டவரே சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை நிலை நிற்கும் ஆடுகளாய் ஒருமனப்பட்ட ஆடாக ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த சகோதர சிநேகிதத்துக்குள் ஒருமித்து விளைத்து ஆண்டவரே எங்கள் நேர ஆண்டவரை நாட்டி ஆண்டவர் ஒரு பெரும் விருட்சமாய் வளரத்தக்கதாய் ஆண்டவரே நீர் எங்களை நிலைநிறுத்த போவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்று முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை நீர் இந்த மாதத்திலே ஆண்டவரை கட்டளையிடும்படியாய் ஒருமனப்பட்ட ஆவியை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே ஒரே ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் என் ஆண்டவரே அப்பா அந்த ஏக்கத்தையும் தாக்கத்தையும் கொடுக்கும் ஆண்டவர் ஆவியானவர் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. தேவரே ஒருமனப்படுங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மாத வாக்கு தத்துவத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுக்கிற மன்னாவை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவரே அது எங்களுடைய ஒவ்வொரு நாளின் ஜீவிய பலனாய் மாறும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த வார்த்தை எங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமாய் காண்பிக்கத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை அளிப்பீராக. இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்துக்கு எதிராக பிசாசானவன் விரித்து வைத்திருக்கும் கண்ணிகள், வலைகள், அசுத்த காரியங்கள், அனந்தார சக்திகளின் கிரியைகள், வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளை நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே சிறைப்படுத்தி அப்புறப்படுத்தி போடுகிறார் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் விடுதலையோடு நடமாய் விடுதலையோடு உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே அப்பா கனிகளை கொடுக்கத்தக்கதாய் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கூடரும் வழி நடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். Thank you Jesus. ஆண்டவர் சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். முன்னுக்கு வாங்க சார், எல்லாம் நல்லா பின்னிக்கு இருக்குது. முன்னுக்கு நிறைய சேர்த்து காலியாக இருக்குது. தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே வந்து எப்போதும் முன்பாக உட்கார்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை அவர் பிரியமாய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் மாறுவதில்லை. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. நான் இன்றைக்கு இந்த அந்த ஒரு மனத்தின் ஆவியை வந்து நானும் சவரனும் பேசுறதே இல்லை. எல்லாரும் பிஸி.
ஆனாலும் நாங்கள் ஆவியிலே ஆவியானவர் ஒன்று உழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த மாத வாக்குத்தத்தை குறித்து நான் ஆண்டவர் சமூகத்திலே இருந்து நான் தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் நான் மன்றாடி கேட்கும் பொழுது, ஆண்டவரே நம்முடைய சபைக்கும் சபை மக்களுக்கும் நீ கொடுக்கிற வார்த்தை என்னென்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு இணங்க இன்றைக்கு சௌரம் வந்து இன்றைக்கு வந்து பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் ஆண்டவரே நெருக்கிற போதெல்லாம் என்னை விடுவிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அது எந்த பாடுகளாக இருக்கட்டும், இன்றைக்கு யூத்தாக இருக்கட்டும், இந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு. ஸ்டடி, பல பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் தேவன் ஆண்டவர் தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவரே அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று அவரை நாங்கள் நம்பி இருக்க வேண்டும், ஒன்று அவருடைய கரங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஒன்று நான் ஒரு காரியம் நான் ஷேர் பண்ண போது, நான் எப்போதும் வந்து இருபத்தில் நேராக சொல்லுகிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. நான் முன்னே விட்டு பேசலாம் கிடையாது. கர்த்தர் உங்களோடு பேசுவாரா இருந்தால் கர்த்தர் நம்மை கரெக்ட் பண்ணுவார். ஒரு வசனம் ஆண்டவர் வசனங்களோடு வரும்போது நான் அதற்கு ஏற்றவனா இருக்குமா இருந்தால் என் இருதயம் பூரிப்பாக இருக்கும். அதான் வந்து சொல்வது, ஆண்டவரே அந்த வசனத்துப்படி என்னை நடத்துகிறீர்கள். இல்லை ஆண்டவரே எனக்கு நெருங்கலாக இருக்கணும்னா, ஆண்டவரே அப்போ நான் கொண்டு கேட்க வேணும். ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் என்னிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு பாஸ்டர் ஒன்று அனுப்பியிருந்தார். பாஸ்டர் ஒரு ஊழியக்காரன், அவருடைய இத்தனை வருஷமாக ஊழியம் செய்த ஒரு மனுஷன் ஒரு வசனம் ஒன்று அனுப்பியிருந்தார். நான் எனக்கு மட்டும் தான் அனுப்பினார்னா, சகோதரன் என்னோட சக ஊழியக்காரன் குவாக்கு அனுப்பியிருந்தார். என்ன இருந்தார்? ஜபித்து பெற்றுக்கொண்ட வேலை, ஜபித்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவர் சமூகத்தில் ஜபித்து பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களும் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்க விடாமல் தடுக்கிறது. அதான் உண்மை, அதான் வேதனையான காரியம். உண்மைதானே? ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் தான் கொடுக்கிறார், எல்லாம் அவர் தான் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு மற்றவர்கள் அன்பு மற்ற சவர்களை கேட்க முடியவில்லை. ஏன் நீங்க வர முடியும்னு சொன்னால், பெற்றுக்கொண்ட ஜெபித்து பெற்றுக்கொண்ட காரியம் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்க விடாமல் தடுக்கிறதா. ஹல்லேலூயா. நான் அனுப்பும்போது பாஸ்டர் இஸ் a straw true. அது 100க்கு 100 உண்மை. அது எங்களுக்கு என்னையும் சேர்த்தா சொல்றது. ஒரு காலத்து அப்படித்தான் எங்களுக்கும் இருந்தது. ஆனால் அதை மேற்கொள்வதற்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்ன நடந்தாலும் உங்களுடைய சமூகத்தில் வரும்படி எனக்கு பாதைகளை உண்டாக்கி கொடுக்க சொல்வது, உண்டாக்கி கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய அன்பு கீழாக ஒன்றும் நாங்கள் கொடுக்க முடியாது. அவர்தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவர், அவர்தான் எங்களுக்கு சகலத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். ஆனா ஒன்று மட்டும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என் ஆண்டவரை விட்டு ஒரு காலம் பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்னை விட்டு அவரை விட்டு விலக்கக்கூடாது. ஆண்டவரே அவரோடு இணைக்கிறதா இருக்க வேண்டும் என்றால், அவர் கையிலே நாங்கள் வாங்கினோம், அவர்தான் எல்லாம் ஆசீர்வதித்தார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். மரண பரிந்தவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அப்ப சகோதரர்கள் ஒருமித்து வாசமா இருப்பது எவ்வளவு இன்பமானது, அது ஒரு சந்தோஷம். அதான் அந்த மகிழ்ச்சி ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவற்ற நாமத்தை அறிந்த பிள்ளைகள் தான் உண்டு. ஆண்டவற்ற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அந்த ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கடந்த மாதங்கள்லாம் ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். ஒரு காரியம் ஆண்டவர் சமூகத்தில் நான் கேட்கும் போது, ஆண்டவர் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை கொடுக்கும் போது, எப்போதும் ஆண்டவருக்கு வார்த்தையை கொடுத்தது வேற, எனக்கு ஒரே போராட்டம். ஏன்னா ஆண்டவர் தெரியும், உன்னை போராட வச்சு என் சமூகத்தில் உனக்கு உட்கார வச்சு தான் நான் வார்த்தையை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை வார்த்தையை கொடுத்து விடுறாண்டவரே, இதை வைத்து நான் எதை பேசுவது ஆண்டவரே, இந்த வார்த்தையை குறித்து நான் எதை தியானிப்பது ஆண்டவரே, இதை குறித்து நீங்க என்ன சொல்ல வேண்டும் போது, ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து தியானிக்கும் போது பல காரியங்கள் தேவன் அதை விளக்கி ஆவியானவர் எனக்கு கொண்டு காரியங்களும் உங்கள் மத்தியில கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் பேசுகிற தேவன். ஆமென். ஒன்று எப்போதும் ஆண்டு நாமல் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு நமக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் தான் எங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வந்தாலும் உயிர்ப்பிக்கிறவர் யாரு? அந்த ஆவியானவர். அவரோடு நடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு காலம் இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் நடக்க வேண்டும். அவருடைய அட்வைசர். ஹல்லேலூயா. அப்ப அவர் எங்களை நடத்தும் இடம் அது நீரோடையிலே தேவன் நடத்துவார். வறண்ட வனாந்திரமா இருந்தாலும் அவர் நீரூற்றை உண்டு பண்ற தேவன். இந்த மாதம் கொடுத்த வார்த்தையை குறிக்க நான் இன்றைக்கு இனி வரும் காலங்களில்
பேச போறவர்கள் இதற்குரிய விளக்கங்களை கொடுத்து கத்தரோடு பேசலாம். நான் வார்த்தையை கொண்டு வருகிறேன், வந்து டைம் இல்லை என்றால் இது வாக்கு ஆராதனை சுருக்கமாக ஒரு காரியம் கொண்டு வச்சு நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வந்து எடுத்த உடனடியாக வாசிக்க வந்து யாக்கோபு அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் மட்டும் வாசிக்கிறோம். வந்து யாக்கோபு 5 வசனம் மட்டும். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை இரக்கம் நல்ல தகப்பனே, ஆண்டவரே நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுற தகப்பன் ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா. உங்களோட வல்ல கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. என் தகப்பனே, இந்த மாதத்திலே இந்த வார்த்தையின் விளக்கத்தை ஆசீர்வாதங்களை என் ஜனங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே என் ஜனங்களை கட்டுப்படியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. மாடுகளை ஆண்டவரே நீ வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே. தியானிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த வார்த்தையை வைத்து இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஓட கிருபை செய்வீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய சமத்தை தாழ்த்துக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இதை பற்றி நான் பல காரியங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் போட ஒரு சில காரியங்கள் வந்து வசந்த வாசிக்க சொன்னால், நீங்கள் நீடிய பொறுமை. ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆண்டவரே பொறுமை இழந்து இருக்கிற மக்களுக்கும் ஆண்டவரே என்னடா வாழ்க்கை இது எல்லாம் முடிந்ததே, இந்த வாழ்க்கையில போராட்டங்கள் கஷ்டங்கள் பாடுகள் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் வந்து உங்களுக்கு நீடிய பொறுமையை கத்தர் கொடுக்கிறார். இந்த நீடிய பொறுமை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா. நீடிய பொறுமை ஆண்டவருடைய கரத்தை இழக்க பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நீடிய பொறுமையோடு இருங்கள், நான் செய்கிற காரியங்கள் உங்கள் சிந்தனைகளுக்கு ஒருபோதும் புலப்படாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் மாம்சமாய் இருக்கிறோம். எங்களை சிந்தனை எல்லாம் எங்களுடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு கொஞ்சோண்டு ஆண்டவர் மூலிய வச்சு ஆண்டவருடைய வல்லமை உள்ள வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய ஒரு நாள் நாங்கள் அண்டர் மெஸ்டிங் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கட்டத்தி நேரங்களில் மின்துறைகளை சகலத்தை மாற்றுகிற தேவன். ஆமென். சகலத்தை தலைகளாய் போற தேவன் வந்து எப்போ மனுஷன் அரசாங்கம் முடியாது என்று சொல்றதோ அதை முடியும் என்று மாற்றுகிற கர்த்தர் நம் கர்த்தர். ஒரு காரியத்தை நம்ம சொல்வது, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நீங்கள் யார் என்று அறிந்து அவருக்கு வைராக்கியம் ஒன்றாக இருக்க வேண்டும். 2 மனுஷனை கொடுத்து நான் அவருடைய காரியங்கள் கொடுத்து நான் சொல்லி கொடுத்தான். நான் கலந்து விரும்புகிறேன் வந்து இதை எழுதியவர் யாருன்னு சொன்னால் யாக்கோபு. பிள்ளைகளுக்கு we need to understand who wrote the chapter வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஜீசஸ் கிறிஸ்துவின் ஒரு சகோதரன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் யாக்கோபு எழுதின நிறுவனம் தான் இந்த 5 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார்கள். இயேசுவோடு நடந்த மனுஷன், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் எல்லாம் கூட இருந்து பார்த்தா அந்த யாக்கோபு எழுதுறாரு வந்து இப்படி வந்து எழுதப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிபி 48 இருந்து 62 அதுக்குள்ள எழுதப்பட்ட காரியங்கள். இவர் இந்த காரியங்கள் எழுதியிருக்கிறார் வந்து பின்னணியை நாம பார்க்கணும் வந்து கண்டிப்பா வந்து இந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டு நாம பார்க்கணும் வந்து யூதர்கள் துன்பப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஆண்டவர் அந்த சத்துருவாலை வந்து சிதறடிக்கப்பட்டு சிதறி இருந்த வேளையிலே அவர்கள் சோர்ந்து போன வேளையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தேவனுக்காய் ரத்த சாந்தியாய் மறித்துக் கொள்கிற வேளையிலே எழுதின வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன எழுதுறார் வந்து, நீங்கள் கலங்காதிருங்கள், உங்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் 2 பரிசுத்தவான்கள் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து அவர்களை முன்பாக வைத்து ஓடுங்கள். ஹல்லேலூயா. எப்போதும் இந்த மாதத்துல வந்து நீங்க சோர்ந்து போற வேலையெல்லாம் வந்து இந்த 2 பேரோட வாழ்க்கையை நீங்க தியானிப்பா இருந்தால் எங்க நம்மட பாடு ஒரு பாடே கிடையாது. ஹல்லேலூயா. இவர்கள் எங்களுக்கு முன்பதாக அவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்த அவர்களோடு செய்த தேவனைத்தான் இன்று நாங்கள் ஆராதிக்கிறோம். பல நேரங்களில் நாங்கள் யார் என்பதை சத்துரு மறக்கடித்து விடுகிறான். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை மறக்கப்பட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. அப்போது மறக்கப்படும் போது ஐயோ என்னை இயேசுவால செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, புலம்பல்களை கொண்டு வருகிறவன் சத்துரு. ஹல்லேலூயா. ஆனால் ஜெபித்து ஜெயமெடுத்து அற்புதங்களை நடப்பிக்கிற பிள்ளைகளாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலடி வைக்கிற இடத்துல என் தேவன் சர்வ வல்லமை எத்தனை பேர் செலக்ட் பண்ண முடியும்? ஆண்டவர் நாமத்தில் ஆண்டவர் நான் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய தலைகளை மாற்றுறது வந்து அவரை பற்றிய வைராக்கியம் எப்போதும் உங்களை வைராக்கியம் இல்லையோ அந்த நேரம் வாயும் சோர்வும் அந்த புலம்பல்களும் தான் எங்கள் வாயில் இருக்கும். அப்படி அழைக்கப்படவில்லை. தேவனுக்காய் வைராக்கியமாய் பேசும்படியாக சாட்சியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்து பாருங்க வந்து
ஏழாவது இப்படிக்க சகோதரே, கர்த்தர் வருமளவு நீங்கள் நீடிய பொறுமையா இருங்கள். ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார், நிச்சயம் வருவார். அவர் வெறும் மட்டும் எப்போது நீங்கள் நீடிய பொறுமையா இருந்து பாடுகள் துன்பங்கள் வரும்போது நீங்கள் பொறுமையோடு சகலத்தை சகித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய பலன் எங்களுடைய நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்துக்குரிய பலன் அவர் கூட வருகிறது. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் அவன் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். ஒரு விவசாய பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் விதைத்து விட்டு பொறுமையோட காத்திருக்கிறான். அதுக்குரிய பலன் நிச்சயமாக வரும். ஏனென்றால் முன்மாறியும் பின்மாறியும் கொடுக்கிறது யாரு? விளையை செய்கிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். ஆமென். அவர் தான் விளைச்சலை கொடுக்கிறவர். அப்ப அவன் எப்படி அவன் அவ்வளவு ஒரு விசுவாசத்துல காத்திருக்கிறானோ, அப்படி காத்திருக்கும் போது முன்மாறியையும் பின்மாறியையும் வருமளவு நீடியவர்கள் காத்திருக்கான். அதை போலதான் சொல்றாங்க அடுத்த வருஷம், நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்திருங்கள். அவசரப்பட்டு பதறி வார்த்தையை பேசாதீர்கள். ஆண்டவர் சமத்தில் பொறுமையோடு இருங்கள். பேச வேண்டிய காரியத்தில் பேசுங்கள். பொறுமையோடுங்கள். கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பொறுமையோடு போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் விளங்க பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு என்ன கிடைத்தது? ஆண்டவருக்காக இவ்வளவு பாடுகளை சகிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடுகள் துன்பங்கள் ஊழியத்தில் வேதனை சொல்றதில்ல? எல்லாத்தையும் விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம உயர்த்தி வைக்கிற தேவன் இருக்கிறார். சகோதரன், நீங்கள் நியாயம் தீர்க்காதபடி ஒரு விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசல் படி அளிக்கிறார். இன்னும் ஒரு ஞாபகம் இருக்கணும், வாசல் படியிலே நியாயாதிபதி நிற்கிறார். ஆமென். அவர் சகலத்தை ஏற்ற வழியில் செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் அவருக்கு நாங்கள் பயந்து வாழும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். நாங்கள் ஒரு காரியம் செய்வதால் ஆண்டவரை உமக்கு முன்பாக என் செயல்கள் என் பேச்சுக்கள் உத்தமமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் உமக்கு பயந்து நான் வாழ்கிறேன். ஏன்னு சொன்னால் இதோ நீங்க அதுல அந்த இதே 5வது இதோ நீங்க பொறுமையா இருப்பதை பாக்குவாங்கள் என்கிறோமே. யோவின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டீங்களே, கர்த்தருடைய செயல் முடிவையும் கண்டுகளே. கர்த்தர் மிகுந்த ஒழுக்கமும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். அவர் மனதுழுகிற தேவன், இரக்கம் பாராட்டுற தேவன். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அது வேலையா இருக்கட்டும், எந்த காரணம் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க தேவன் ஏற்றவளை ஆசீர்வதிப்பார். ஒரு காரியம் ஆவியானவர் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தை கொடுக்கணும். முந்தி கொடுத்தால் நீங்கள் ஆண்டவர் விட்டு போய்விடலாம். அல்ல ஒரு காரியம் விட்டு அவர் விலைக்கு விடாமல் அவருக்கு சில காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து காரியங்கள் கொடுப்பார். ஆமென். கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சேர்க்கை தான் கொடுப்பார். அவரை விட்டு ஒரு சௌரஞ்சனார் ஒரு தகப்பன் தன்னை விட்டு விலகி போற மானுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விலகி போக வைப்பாரோ? இல்லை. பாடுகள் வரும், டெம்டேஷன் வரும், பொறுமையை கொடுப்பாரு. அந்த பாடுகள் மத்தியிலே காத்திருந்து பொறுமையோடு இருக்கும்போது தேவன் ஏற்ற வழியிலே அவருடைய இரக்கம் உள்ள தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆகியால் பாருங்க, என்னாகும் 14-17 வாசம் கிடக்கு. யாராவது ஆகியால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறார் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப அதான் நான் சொன்ன அவர் நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பயம் இருக்க மாட்டவரே, என் செயல்கள் உமக்கு முன்பாக நிறைவாக இருக்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உத்தமமாய் ஓடுகிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவர் உள்ள பார்த்து சொல்றாங்க, கத்தருக்கண்டு ஓடுகிறீர்கள், கத்தருக்கண்டு பாடுபடுறீர்கள், உங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஒருபோதும் அவர் கைவிடுறதுக்கு இரக்கமற்ற தேவன் அல்ல, அவர் மனமுருகிற தேவன். ஆமென். தன் பிள்ளைகளுக்கு இந்த வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ண தேவனுக்கு ஒழுங்கிய கத்தர் உங்களை கைவிடுவாரோ? நெவர். ஆனால் அவரை விட்டு விலகக்கூடிய காரியங்கள் எது வந்தாலும் கத்தர் தடைகளை போட்டுக்கொண்டே இருப்பார். ஏனென்று சொன்னால் அது அவருக்கு தெரியும். அந்த காரியத்தை போடாவிட்டால் நாங்கள் அவரை விட்டு விலகி போயிடுவோம். ஆண்டவர் ஆண்டுகள் சங்கீதக்காரன் என்ன காரியம் வந்தாலும் உன் ஆலயத்தின் பிரகாரத்தில் நான் இருப்பதை நான் விரும்புகிறேன். யார் சொன்னா? தாவீது சொன்னான். ஆண்டவரே, உம்முடைய ஆராய்ச்சி, உம்முடைய அதிசயங்களை ஆராய்ச்சி நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்ப இங்க ஒரு மனுஷன் பாருங்க, எரியா ஒரு மனுஷன் 2 காரியத்தை சொல்றோம். ஒரு தனிப்பட்ட மனுஷன், அவன் திருமணம் முடிக்காதவன், தேவனுக்கு என்று வைராக்கியமாய் வாழ்ந்த மனிதன். ஆமென். அவன் பேர் எலியா. அவனை பற்றி அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றதுலாம் அவனை பற்றி எத்தனையோ பிரசங்கள்லாம் எத்தனையோ எடுக்கிறாங்க. உங்களுக்கு அவனை பற்றி தெரியும். அவன் எலியா எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான்? தேவனுக்கென்று தேவனுடைய வாயாக இருந்தான். ஆமென். கர்த்தருடைய இருதயமாய் அவன் இருந்தான்.
கர்த்தர் என்ன சொல்றாரு ஒரு காரணம் சொல்லுங்க, வாசிங்க. 1 ராஜாக்கள் 12 சொல்றான் வந்து, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு காண்பி, தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். அப்ப அதுக்கு முன்பாக என்ன நடந்தது வந்து, எலியாவான் சொல்றான் வந்து, தேசத்துல ஒரு ராஜா ஆகாப் என்ற ராஜா வந்து பொல்லாப்பை செய்கிறான் வந்து, அவ்வளவு கொடூரங்களை செய்கிறான் வந்து, தேசத்திலே பாவத்தை வெறிக்கூடிய பல காரியங்களை அவன் செய்கிறான் வந்து. ஆனா எலியா சொல்றான் வந்து, என் வார்த்தையின்படியே தேசத்திலே மழை பெய்யாது இருக்கும். கர்த்தர் கேட்டாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் சொல்லை கேட்டு அப்படியே செய்தாரா? ஹல்லேலூயா. அவன் சகல ஆண்டவர் தேவனை போல காரியங்களை செய்த மனிதன். ஆமென். இன்றைக்கு அதை பற்றி அவன் சொல்ற வந்து, இந்த இதே யாக்கோபு வந்து அவனை பற்றி சொல்ற வந்து, எலியாவின் பற்றி அதில் குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா, எலியா அந்த காலத்துல வந்து எப்படி தேவனுக்காய், அப்ப எலியா அப்படியான காரியங்கள் எப்படி அவன் செய்ய முடியும்னால், ஸ்திரப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை வந்து இது கொடுத்த இந்த கொடுத்ததுல வந்து கொடுக்க போற முக்கியமான ஆசனம் என்னால், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவது வேணும். ஆமென். இந்த மாதத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும், தனிப்பட்ட நபர்களையும், குடும்பக்காரர்களும், குடும்ப தலைவனையும், தலைவியா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஸ்திரப்படுத்துற இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அந்த இருதயம் பெறும்போது நான் கலங்க மாட்டேன். எலியாவின் ஆவியை கொண்டவனாய் நான் இருப்பேன். ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறான். ஆண்டவரே, நான் செல்லும் இடமெல்லாம் எவன் வந்து முன்னால் என்று செலக்ட் பண்ணார். ஆண்டவரே, என்னோடு இருக்கிறவர் பெரியவர், ஒருவன் முன்பாக நிற்க முடியாது. எலியாவின் ஆவி இன்னைக்கு ஆண்டவர் வந்து அவன் சொல்றான் வந்து, இந்த தேசத்தை கலக்கிறவன், பைபிளை வாசிங்க வந்து, தேனிலும் மதுரமானது கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம். ஆமென். அவன் சொல்றான் வந்து, இந்த தேசத்தை கலக்கிறவன் நீ அல்லவா? நான் அல்லடா கலக்கிறது, நீதான் கலக்குகிறாய். பாவம் செய்தாய், தேசத்தின் மக்களை பாவத்துக்கு உண்டாக்கினாய். இந்த பாவத்திற்கு நான் சொல்றேன் வந்து, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் வந்து, இந்த தேசத்திலே 3 வருஷம் மழை பெய்யாது இருக்கும். அடைத்து போட்டார் வானத்தை கர்த்தர். வெண்கலமானது வந்து, அவனை கொலை செய்யறதுக்கு அவன் அந்த ஆகாப் தேடினான் வந்து, கொலை செய்ய தேடுற டைம்ல ஆண்டு வந்து, நீ போய் உன்னை காண்பி அவனுக்கு முன்பாக, உன்னோடு நான் இருக்கிறேன். கருத்தாய் ஜெபம் பண்ணான் வந்து. இந்த எலியாட பாடுள்ள மனுஷன் வந்து எத்தனை நேரம் ஜெபம் பண்ணா சொல்லுங்க? ஹலோ, எலியா எத்தனை நேரம் ஜெபம் பண்ணா? 7 நேரம் போய் அவன் சொன்ன வார்த்தையை படி ஜெபிக்கிற மனுஷன் ஆண்டவர் வந்து போய் ஜெபிச்சா இல்ல, அதெல்லாம் வந்து நீ போய் பார், நான் ஜெபி நிச்சயம் மேகம் கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது. ஆமென். இந்த உங்களுடைய ஜெபம் வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணுமா, அதுக்கு ஒரு உங்களுடைய ஸ்திரப்பட்ட இருதயத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். என்னெல்லாம் கேட்குறீங்க வந்து, வீடு வேலை எல்லாம் கர்த்தர் கொடுத்து விட்டார் வந்து. இன்றைக்கு இந்த மாதத்தில் இந்த 7 சபையின் மக்கள் வந்து, மகனை உடைய இருதயத்தை நீ ஸ்திரப்படுத்து, என்னை கொன்று போட்டால் நம்பிக்கையா இருப்பேன். அந்த இருதயம், அந்த ஒரு நம்பிக்கை யார் மேல வர வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வர வேண்டும். ஆமென். அப்படியாகத்தான் நாம் செய்தாம் வந்து. இந்த டைட்டில் நான் கடந்து போகும்போது இன்னொரு மனுஷன் வந்து, அவன் வந்து வேற யாரும் இல்லை, யோபுன்ற வாழ்க்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் குடும்பஸ்தன், அழகாய் குடும்பத்தை நடத்தி வந்தான். அவனை பற்றி நான் பல காரியம் சொல்ல முடியும். இன்றைக்கு யோபு பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து, தன் பிள்ளைகள் இருதயத்திலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பான்னு சொல்லி வந்து பலிகளை இட்டு தேவனுக்காக வந்து பலியை ஈடுபட்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் யோபு. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு பாயாலே எவ்வளவு பாவம் செய்கிற இந்த உலகத்திலே, மற்றவளை தூற்றுகிற இந்த உலகத்திலே, மற்றவளுக்கு ஏளனமாய் பேசுகிற இந்த உலகத்திலே, தன் பிள்ளைகள் இருதயத்தில் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருப்பார்கள் சொல்லி தன் பிள்ளைகளுக்காக வந்து அவன் பலியிட்டு ஆண்டவரிடம் வந்து பலியிட்டு ஆண்டவர் நீ மன்னியும் மாட்டது. ஹல்லேலூயா. அந்த யோபு வந்து அதெல்லாம் வந்து, அந்த யோபு வந்து பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில வருது வந்து, உங்களுக்கு நடந்தெல்லாம் தெரியும் வந்து, எல்லா காரியங்களையும் வந்து பாடுகள், துன்பங்கள், நெருக்குதல் வரும்போது இன்றைக்கு வந்து கூட இருந்தவங்க எல்லாம் யோபை பார்த்து தூற்றுகிறார் வந்து, நீர் ஏதோ பாவம் செய்து விட்டீர், நீர் ஏதோ தவறான காரியம் செய்து விட்டீர், அதாலான இவ்வளவு பாடுகள் வந்ததுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்பாக அந்த யோபு புள்ள போய் வீட்டுல பழிங்க வந்து, அவன் வந்து யோபு 4:2 இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்தவனை திடப்படுத்தீர், மற்றவனை கட்டின ஒரு மனிதன் தான் யோபு. ஹல்லேலூயா. பாடுகள் துன்பங்கள் வரும்போது நான் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளாலே நிற்க பண்ணி தள்ளாடுற முழங்கால்களை பலப்படுத்துகிறான் யோபு என்ற ஒரு மனுஷன். அவனுக்கு பாடு வரும்போது இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபு 5:11 தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகியால் சர்வங்களுடைய சிக்ஷையை நீங்கள்
அற்பமாய் எண்ணாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை சிருஷ்டிக்கிறாரோ ஒன்று உங்களுக்கு ஆசீர்வதிக்க போறான்னு அர்த்தம். அதை நீங்க விட்டு கொடுக்கும் போது, அதுக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது, God gonna bless your life. ஆண்டவரை சிற்ற வரும்போது நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேசித்து உங்களை திருத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போறான்னு அர்த்தம். ஆமென். அப்ப சொல்லுவாங்க, இதோ தேவன் தனிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, யோபு 13 அவர் என்னை கொன்று விட்டாலும் அவர் மேல் சொல்றாங்க. எப்படி அப்படி ஒரு விசுவாசம் வந்து சிந்திச்சு பாருங்க, வந்து எப்படி அப்படி ஒரு விசுவாசம் வந்து தேவன் மேல் வந்தது. ஒன்று அறிந்திருந்தா வந்து அவன் பிறந்த நாள்ல இருந்து அவன் கர்த்தரோடு நடந்த மனுஷனாக இருந்தான். அவருடைய அதிசயங்களை பார்த்த மனுஷனாக இருந்தான். அவர் எப்படிப்பட்டவருடைய தியானிக்க மனுஷனாக இருந்தான். அவரோடு நடந்தான், அவரோடு பேசினான். குடும்பத்தோடு குடும்ப ஜெபம் டைம்ல வந்து குடும்ப ஜெபம் செய்தான் இல்லையா இருக்கா? குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டவரை ஜெபித்தான். வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தான். வந்து கர்த்தர் அவனோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஆமென். ஆனால் அதான் வந்து ஆண்டவர் வந்து சத்துரு கேட்கிற வந்து இவன் மூலம் என் நாமம் மகிமைப்படும். சத்துரு ஆண்டவரே, அவன் சத்துரு கேட்கிறான் வந்து, ஆண்டவரே நீர் வேலி எடுத்தவரை தான் அவன் இப்படி செய்கிறான். சரி, வேலி எடுத்து போடு ஆண்டவரே. வேலி எடுத்த போதாத ஆண்டவரே, நீர் வந்து அவனை பாதுகாத்து வச்சுக்கிறாண்டவரே. அதால வந்து அவனுங்களை தூசிக்காம வந்து அவனுக்கு வியாதிகள் துன்பம் வந்தால் ஆண்டவர் உண்மை தூசிப்பான் ஆண்டவர். அப்படித்தானே அவன் சொல்ல வந்து, ஓகே அவன் ஜீவனை மட்டும் நீ தொடாது, நீ எப்படி வேணாலும் அவனை பாதிக்க சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பருக்கள் வேதனைகள் அந்த ஓட்டி எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்துக்கிறான். வந்து அப்பவும் அவன் வேதம் சொல்றது வந்து அவன் தன் நாவினாலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. எப்படி ஒரு மனுஷன், நம்ம இப்படி ஒரு மனுஷன் இன்றைக்கு ஆண்டவர் வந்து அவன் முடிவை நீங்கள் ஜாக்கு வெளிச்சுனால வந்து யோபு பொறுமையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே, கர்த்தருடைய முடிவையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே. சகலத்தையும் திருப்பி கொடுத்த கர்த்தர் வந்தால் அந்த வாழ்க்கையில் அவன் போன பாடுகள் கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை. ஊழிய பாதையில பாடுகளா, குடும்பத்துல பாடுகளா, ஒன்று நான் கர்த்தர் முன்பாக சொல்ற வந்து ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்களை சகலத்தையும் கொடுத்து வழிநடத்துவார், உயர்த்துவார். வந்து அப்புறம் வந்து அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகள் அவருக்கு முன்பாக ரூபாய் பண்ணுவேன். யோபு 16 என் கைகளில் கொடுமை இல்லாத இருக்கையிலே என் ஜெபம் சுத்தமா இருக்கையிலும் அப்படி ஆகிப்போம். காரியம் சொல்ல ஆண்டவரே, நான் கொடுமை செய்யல ஆண்டவரே, எந்த ஒரு பாவம் செய்யல ஆண்டவரே, என் ஜெபம் சுத்தமா இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் இவ்வளவு பாடுகள் வந்த போதும் ஆண்டவரே நான் பொறுமையோடு காத்திருந்தேன் தேவனுக்காக. அந்த பொறுமை எப்படி இருந்தது? இந்த பொறுமையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். ஊழிய பாதையில பாடுகள் குடும்பங்கள்ல நெருக்குதல் வரும்போது அந்த யோபுக்கு இந்த பொறுமையை கர்த்தர் நமக்கும் கொடுக்க வல்லவர்கள் தேவனுக்கு வந்து அந்த பொறுமையை கொடுக்கும்போது நாங்கள் பொறுமையோட காலத்தில் நாங்கள் கர்த்தருக்குமா ஸ்டார்ட் சொல்லும்போது ஒரு காலத்தில் ஆண்டவர் வெளியரங்கமாய் சாலத்தை நியமிப்பார். ஆண்டவருக்காக நின்றவருக்கு முடிஞ்ச பிள்ளைகள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பாடுகள் குடும்ப உறவிலே கட்டி எழுப்பது தேவன் விரும்புகிறார். வந்து அதுக்கு வந்து யோபுக்கு கொடுத்த அந்த ஸ்திரப்பட்ட இருதயத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கும் கொடுப்பாராங்க. அவருக்கு கொடுக்க முடியாது. அவனைத்தான் யோபை தான் கர்த்தர் உருவாக்கினார், அந்த எலியாவை தான் கர்த்தர் உருவாக்கினார். இந்த நடத்தின அதே தேவனை தான் நாங்களும் ஆராதிக்கிறோம். நிச்சயம் இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படியே நடத்துவார். வந்து யோபு 19:11 வந்து சொல்லுவது அவன் சொல்றான் வந்து என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருந்ததாம். அல்லேலூயா. கூட சேர்ந்து வாழ்ந்த மனைவி அவர் சொல்றாரு வந்து இன்னும் நீர் உத்தமமா இருக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த யோபு பாருங்க. யோபு 19:17 வாசிங்க. எப்படி கூட உண்டா வாழ்ந்த மனைவி யோபு சொல்றான் வந்து என் சுவாசம் மனைவிக்கு வேறுபட்டது, என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். ஆனா இன்றைக்கு வந்து ஆண்டவர் வந்து அவன் ஒன்றை வந்து எவர் என்னை பொறுத்தாலும் என்னை வெறுக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சகலத்தையும் திருப்பி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் வந்து இன்னைக்கு என்ன உத்தமத்திலே தூக்கி நிறுத்த தேவன். வந்து அவருக்காய் வாய்ராக்கி நாங்கள் நிற்கும் போது குடும்பங்களை ஆசிரியர் தேவன், குடும்பங்களை உருவாக்குற தேவன். வந்து 27 சொல்றான் வந்து அவரை நான் பார்ப்பேனா. ஒரு நாள் ஆண்டவர் வருகையில அவரை நான் பார்ப்பேன். அதே 19:27 அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சியால் என் உள்ளந்தரிகள் எனக்குள்ளே சோர்ந்து போறது. அப்ப ஆண்டவர் சமூகத்துல பாருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் அளிக்கிற பிள்ளைகள் வந்து இன்றைக்கு தேவன் ஒருபோதும் கைவிடாத தேவன். வந்து ஒரு ஸ்திரப்பட்ட இருதயத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு யோபு ஆண்டவர் சோதித்தாரு, பல பாடுகளை கொண்டு போனாரு,
சகலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தை வந்து, மகனே, பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் வரும்போது நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்றது, இந்த யோபுவின் பொறுமையை கொடுத்து கர்த்தர்களுக்கு முன்பாக கொடுக்கிறாரு. அவருடைய பொறுமையை நீங்க தியானிங்க. அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி இந்த பாருங்க, அந்த 42 அதிகாரம் நினைக்கிற யோபுவின் புத்தகத்துல ஃபுல்லா அவன் ஆண்டவருக்காக செய்த காரியம், ஆண்டவர் வைராக்கியம் என்ற காரியம் எல்லாம் விளந்ததன்படிய முகம் தனியாக கர்த்தர் திருப்பி கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் யோசிக்க ஆண்டவர்களை நான் ஆண்டவர் நான் இப்படியே உமக்காக ஊழியம் செய்கிறேன், உமக்கண்டு ஓடுறேன் ஆண்டவரை எனக்கு ஏன் இந்த பாடுகள் ஒரு காலம் கர்த்தர். ஆனா யோபு அறியவில்லை இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லி. ஆனா ஒரு கருத்துல கடைசியை தொடர்ந்து கர்த்தர் நான் கொடுக்கவில்லை, சத்துருவால வந்த காரியம். ஆனா கர்த்தர் சகலத்தை திருப்பி கொடுத்தார். ஆமென். பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் ஒன்று நாங்கள் மாணவரை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம்முடைய கர்த்தர் ஒருவரே. ஆமென். ஆண்டவர் யாக்கோபு இதெல்லாம் அடிப்படை இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகள், சிந்தின ரத்தங்கள், போராட்டங்கள், புலம்பல் பற்றி சொல்றான் உங்களுக்கு முன்பாக தேவனுக்காக வைராக்கியம் இந்த 2 பரிசுத்தவான்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த பரிசுத்தவான் பட்ட பாடுகள் போல நம்மட பாடுகள் அல்ல, ஆனால் அவங்களை விடுவித்த கர்த்தர் நம்மையும் விடுவிப்பார். ஆமென். அவளுக்காக வைராக்கியம் பாராட்ட கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஆண்டவருக்காக உத்தமமா இருப்பது கர்த்தர் தூக்கி வைப்பார். ஆனா ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், இப்படி வைராக்கியா நிற்கும் போது எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். என்னை கரம் பிடித்த கர்த்தர் மரண பரிந்து நடத்துவார். ஆமென். ஒரு விசுவாசம் ஆண்டவரே, ஆண்டவரே மாம்சம் அழுகினாலும் ஆண்டவரே உண்மையில் நான் நம்பிக்கையா இருப்பேன். நான் சொல்றேன், என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவரே மேல நான் வச்ச நம்பிக்கை ஒருபோதும் மாறாதப்பா. ஏன்னு சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்துக்கிறான். ஆண்டவரே எல்லாரும் எழுந்து இப்போ நான் சமூக ஒப்புமானவரே, இந்த மாதம் ஆண்டு கொடுத்த வாக்குது ஆண்டவரே, நீங்கள் நீடிய பொறுமையில் வாழ்க்கையில 2 காரியம், நீடிய பொறுமை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எந்த ஊழிய பாதையா இருக்கட்டும், நான் ஆண்டவரே குடும்பத்துல, பிசினஸ்ல, ஆண்டவரே இந்த வேலையில, ஆண்டவரே பைனான்சியல் பிரச்சனையில், ஆண்டவரே நான் தவறுதலாக ஆண்டவருக்கு கோபப்பட்டு எந்த ஒரு முடிவு, அவசரமான முடிவை ஒன்றை நான் எடுக்காதபடி அப்பா பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் முடிவெடுக்கிற கிருபை கொடுங்க ஆண்டவரே. என் குடும்பங்களை கட்டி வழி அமைக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே நீங்க உங்களோட வருகை சமமாக இருக்கிற நாட்கள்ல உமக்குள்ளே நான் வைராக்கியம் கொண்டு வர நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த 7 சபை குடும்பங்கள் எழுப்பி நிற்கணும் ஆண்டவரே. 7 சபை குடும்பங்கள் ஆண்டவரே உங்களோட வார்த்தையிலே கட்டப்படணும் ஆண்டவரே. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. உம்மை விட்டு விலகி ஓடாதபடி ஆண்டவரே. என் தேவன் அற்ப விசுவாசிகளே, இந்த காட்டு புஷ்பங்களை நீங்கள் பாருங்கள், இந்த பறவைகளை பாருங்கள், இவைகளுக்கெல்லாம் உணவளித்து உடை உடுத்தி எல்லாத்தையும் அழகு பார்க்கிற அந்த ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பது எவ்வளவு நிச்சயமானது. நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தை ஆண்டவரே, இந்த யாக்கோபு 5:8 ஆண்டவரே நீடிய பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. அந்த யோபுக்கு இருந்த அந்த ஒரு ஆண்டவரே ஒரு திட்ட நம்பிக்கை, அந்த ஒரு ஸ்திரப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. எது வந்தாலும் நான் கலங்குவதில்லை ராஜா. நான் ஒன்றை வேண்டுவேன், உண்மையிலே நான் கொன்று போட்டாலும் நம்பிக்கையாயிருப்பேன். என் ரட்சகர் நீர் ஒருவரே அப்பா. என்னை விடுவிப்பவர் நீர் ஒருவரே. உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் நீர் ஒருவரே அப்பா. சௌரம் சொன்னவரே, உமக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எங்களுக்கு ஒன்றுமில்லை. உமக்கு முன்பாக எல்லாம் காண்டவர் குப்பையும் கந்தலுமா இருக்கிறது ஆண்டவரே. எதை கொடுத்து ஆண்டவரே பலர் எத்தனையோ எல்லாம் கொடுத்து மேன்மை பாராட்டும் போது நானோ கர்த்தரை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். இந்த வானத்தை பூமியை உண்டு போகிற கர்த்தரை நோக்கி நான் அவரை நோக்கி நான் பாடுவேன், புகழுவேன். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் என்னை கைவிடாதவர். இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. என் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. ஊழியத்துல உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும், நான் ஜெயிப்போம். குடும்பத்தில் உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கரம் என்னோடு இருந்து வழிநடத்தணும் அப்பா. சம்மதம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே.
நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நாங்கள் முடிவை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் சகலதும் நன்மையாய் கொடுக்கிற தேவன். இந்த தற்கால பாடுகள் எல்லாம் ஆண்டவரே கொஞ்ச நேரம் தான்ப்பா, இதை கடந்து செல்ல எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. கடந்து செல்ல எனக்கு கிருபை கொடுங்க. அதிகாலையில புதிய கிருபையை கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் கூட இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒலிவ மர கன்றுகளை போல உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய வார்த்தையிலே கட்டப்பட்ட பிள்ளைகளை வளரட்டும் ஆண்டவரே. உம்மை தேடாத இருதயங்கள் உம்மை தேடட்டும். என் நேசர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என் ஆத்ம நேசரோடு நான் உறவு கொள்ளணும் அப்பா ஆண்டவரே. ஒரு மாயான வாழ்க்கை உலகத்துக்கும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த உமக்கும் ஆண்டவரே ஒத்த வேஷம் தெரியாதபடி என் ஆத்ம நேசரை நான் நேசிக்கிறேன். என் ஆத்ம நேசரோடு நான் உறவு கொள்ள விரும்புகிறேன். அப்படி உறவு கொள்ற இருதயம் உம் சமூகத்தை எப்போதும் நாடும் அப்பா ஆண்டவர். அப்படியாக உண்மை நாடாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் சத்துரு கட்டிவிட்ட கட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப கட்டுகள் உடைக்கப்படட்டும் அப்பா. ஓ நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வரக்கூடாத தடைபடுகிற சத்துருவின் கட்டுகளை நாங்கள் ஜெயமெடுக்கிறோம் அப்பா. உடைக்கப்படட்டும். ஓ என் நேசரை அவர்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரேக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே பலனற்றவனுக்கு உதவி செய்வது நமக்கு லேசான காரியம் ஆண்டவர். உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவளை விடுவீங்கப்பா. உண்மை ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் உண்மை தேடுகிற பிள்ளைகளாய் ஏழு சபையில் உள்ள ஒரு குடும்பங்களை அப்படியாய் மாற்ற போறதுக்காக நான் நன்றி செலுத்தினோம்ப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு ஸ்திரப்பட்ட இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மையில நம்பிக்கை உள்ள ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. யோபு போல நாங்க அவர் சொல்லணும்ப்பா, கொன்று போட்டாலும் என் நேசர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவர். என்னை ஆண்டவர் என்ன பாடுகள் வந்தாலும் நான் அவரை நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்படியான ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும்படியான ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை கொண்டு ஓட உம்முடைய பரிசுத்தவான்களை நாங்கள் தியானித்து அனல் கொண்டு உமக்கண்டு ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. உம் சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியாக நின்று